ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிஎஃபாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலுக்கு இப்போது 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி சின்னதாக நறுக்கி குக்கரில் வேக வச்சுக்கலாம். காய் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு நடுவில் நம்ம பூரிக்கு மாவு தயார் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு எடுத்துக்கலாம். மாவில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மசால் செஞ்சிடலாம். ஒரு பேன் எடுத்து வச்சு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானோடனே கடுகு, கொஞ்சம் சோம்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனோடனே ஆனியன் சேர்த்துக்கலாம். சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அப்புறம் இஞ்சி கிரேட் பண்ணி வச்ச இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அந்தளவுக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். லைட்டாக இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம்.
இன்னும் என்னோடய ரெசிபீஸ் பார்க்கணுன்னா ரைட் சைடில் உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். உப்பு ஆட் பண்ணி அந்த ஆனியன் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்க தொடங்கிடுச்சு. இப்போ அந்த பொட்டேட்டோவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு கொதிக்க தொடங்கினோடனே கொரியாண்டர் லீவ்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கம்ம கம்மன் வாசமான உருளைக்கிழங்கு மசால் ரெடி. இப்போ பூரி செய்ய தொடங்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாவு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டால் தான் பூரி நல்லா உப்பி வரும். 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாம். எப்படி உப்பி வந்துடுச்சு பாருங்கள். நான் மாவில் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் சால்ட்டும் வாட்டரும் மாத்திரம்தான் ஆட் பண்ணி பிசைஞ்சினே. பார்க்கவே சூப்பரான பூரி ரெடி. இப்போ நம்ம சுட சுட பூரி மசால் சர்வ் பண்ணலாம். மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக பூரி சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.